பிரபஞ்ச சக்தி டிவி. Video 40. கடமை. மாத இதழ், ஏப்ரல் 2006. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி: Protest in Delhi against Danish cartoons of Prophet Muhammad. The police lobbed tear gas shells to disperse students who tried to force their way towards the Danish embassy to protest against the publication of cartoons of Prophet Muhammad in a Danish newspaper. உருக்கினால் தங்கம் மிளிரும், அரைத்தால் சந்தனம் மணக்கும். எத்தனை கேலி சித்திரங்கள் வரைந்தாலும் கடவுள் நம்பிக்கை உள்ள எல்லா மதத்தினரும் முகமது நபியை கடவுளின் தூதராகவே கருதுவர். செய்தி: A growing number of women in Anand seek to offer their wombs for the childless, using the in vitro fertilization (IVF) method. The egg of the biological mother is fertilized with sperm from the father, and the embryo is transferred to the womb of the surrogate mother. Jyotsna Patel, preparing to become a surrogate mother for a third time, said, "I opted to rent out my womb to a childless couple. I also got to make good money." சந்தான பாக்கியம் இல்லாத தம்பதிகள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கும் இந்த பெண்களின் சேவை பணத்துக்காக செய்யப்பட்டாலும் புனிதமானதே. செய்தி: 44 airports to be added to China's existing 142 by 2010. The Beijing Capital International Airport, once finished, will be the largest in the world, outdoing in size both the current biggest airports, Chek Lap Kok in Hong Kong and Heathrow in the UK. சீனாவின் அபார வளர்ச்சிக்கு காரணம் உழைப்பால் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் அந்த நாட்டின் தலைவர்களுக்கும் மக்களுக்கும் முழுமையாக இருப்பதுதான். தேர்தலில் ஜெயித்து ஆட்சியை பிடிக்கும் கவலை அங்கு இல்லை. செய்தி: We will put center in the dock. Communist Party of India, Marxist, General Secretary Prakash Karat said, "We are prepared to put the government in the dock on Iran. We believe it is succumbing to US pressure." ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்க கூடாது என்று அமெரிக்கா சொன்னதும் இந்திய அரசு எல்லா அரசியல் கட்சிகளின் கருத்தையும் தெரிந்து கொள்ளாமல் அதற்கு லாவணி பாடியது சுதந்திரமடைந்த பிறகு வெளியுறவு விவகாரத்தில் நடந்த மிகப்பெரிய குளறுபடியாகும். அணு ஆயுதம் வைத்திருக்கும் பாகிஸ்தானுக்கு நேரில் சென்று சபாஷ் சொன்ன ஜார்ஜ் புஷ் இந்தியாவையும் இந்த உலகத்தையும் ரட்சிப்பார் என்று நம்ப வேண்டுமாம். செய்தி: Krishnaswamy, new Congress chief. Congress President Sonia Gandhi appointed M. Krishnaswamy Pradesh Congress Committee President in place of G.K. Vasan. The High Command has tried to placate the Vaniyar community by appointing Mr. Krishnaswamy. நாட்டுப்பற்றும் தேசிய பார்வையும் அகில இந்திய தலைவர்களுக்கு அவசியம். சராசரி மனிதனுக்கு ஜாதி பற்றே கை கொடுக்கும். இந்த உண்மையை உணர்ந்த காங்கிரசுக்கும் கிருஷ்ணசாமிக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த தலைப்பு: திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால், அதிகாரம் 3, நீத்தார் பெருமை. குறள்: நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். பொருள்:
பயன் நிறைந்த மொழிகளில் வல்ல சான்றோரின் பெருமையே உலகத்தில் அழியாமல் விளங்கும் அவர்களுடைய மறைமொழிகளே காட்டிவிடும். மறைமொழி என்ற சொல்லுக்கு அறவழி நூல்கள் என்று மு. கருணாநிதி பொருள் கூறியிருப்பது பொருத்தமாக இருக்கிறது. ஆனால் எல்லா அறவழி நூல்களும் சர்ச்சைக்கும் விமர்சனத்திற்கும் உட்பட்டவையே. அவற்றில் கூறப்பட்டிருக்கும் காலத்திற்கு ஒவ்வாத கருத்துக்களை நிராகரிக்க தயங்கினால் மனிதன் வாழ்வதே சிரமமாகிவிடும். அடுத்த தலைப்பு இந்து மதம் வளர்ச்சியும் வீழ்ச்சியும். இந்து மதத்தின் குறைகள். இந்து மதத்திற்கு வடிவம் கொடுத்த ஆரியர்கள் ஏராளமாக சிந்தித்து எது தர்மம் எது கடமை என்று சொன்னதையெல்லாம் இப்போது உள்ள இந்து சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ராமன் தந்தைக்கு கட்டுப்பட்டு காட்டுக்கு போனது மகன் நிறைவேற்றிய கடமையாக தர்மமாக இருக்கட்டும். சீதைக்கு 14 ஆண்டுகள் இல்லற சுகமே இல்லை என்று சொன்னபோது ராமன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையில் தவறினான். தன் மனைவி நிரபராதி என்று தெரிந்திருந்தும் குடிமக்களை திருப்திப்படுத்துவதற்காக அவளை காட்டுக்கு அனுப்பியது ராமன் செய்த காட்டுமிராண்டித்தனம். பெண்களை போற்றி பாதுகாக்க வேண்டியது சமூகத்தின் கடமை. இந்த கடமையை மறந்த ராமன் எந்த சமூகத்திற்கும் ஆதர்ச புருஷனாக வழிகாட்ட முடியாது. ஆரியர்களை எதிர்த்து நின்ற திராவிடர்களை தன் தோள் வலிமையால் வென்றது ராமன் தன் இனத்திற்கு செய்த கடமை. ராமனிடம் தோற்றதால் இந்து மதத்தில் சூத்திரனாக்கப்பட்ட திராவிடர்கள் தங்களின் இழிவுக்கு காரணமான ராமனை கடவுளாக ஏற்றுக்கொள்வார்களா? ஓர் ஆரிய பெண்ணுக்கு அநீதி இழைத்து திராவிட இனத்துக்கு இழிவையும் ஏற்படுத்திய ராமனை கடவுளாக சித்தரித்தது இந்து மதத்திற்கு லாபத்தை விட நட்டத்தையே அதிகமாக்கிவிட்டது. அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. ஆரியர்கள் வருவதற்கு முன்னால் திராவிடர்கள் மத்திய இந்தியாவிலும் மேற்கு இந்தியாவிலும் கிழக்கு இந்தியாவிலும் வாழ்ந்தனர் என்பதற்கு நேரடியான மறைமுக ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. வேதகால இலக்கியங்களிலும் ஆரிய மொழியிலும் அழுத்தமான திராவிட அம்சங்கள் காணப்படுகின்றன. வங்காளத்திலும் வட இந்திய சமவெளியிலும் திராவிடர்களும் அவர்களுக்கு முன்பே இந்தியாவிற்கு வந்த ஆஸ்திரிக்கின மக்களும் இணைந்து வாழ்ந்தனர். அவர்களுக்கு இடையே இன கலாச்சார சங்கமம் ஏற்பட்டது. கிமு 2500 மொஹஞ்சதாரா ஹராப்பாவில் பயன்படுத்தப்பட்ட முத்திரைகளுக்கும் அப்போது பயன்படுத்தப்பட்ட செந்தமிழுக்கும் எழுத்து வடிவில் ஒற்றுமை காணப்படுகிறது. திராவிடன் என்ற சொல் சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது. திராவிடர்கள் கடவுளை கோ என்று அழைத்தனர். அதனால் தான் கடவுளின் வீடு கோயில் ஆயிற்று. திராவிட வழிபாட்டு முறைகளும் ஆன்மீகம் பற்றிய திராவிடர் கருத்துக்களும் ஆரியர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இந்திரன், அக்னி, வருணன், சோமன் போன்ற ஆரிய கடவுள்கள் படிப்படியாக பின்னுக்கு தள்ளப்பட்டனர். சிவன், உமா ஆகிய திராவிட கடவுள்கள் பிரசித்தி பெற்றனர். அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி வடதுருவத்தை சுற்றியுள்ள பகுதி ஆர்டிக் மகாசமுத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. படகு கூட மிதந்து செல்ல முடியாத தளத்தை மகாசமுத்திரம் என்று சொல்வது தவறுதான். ஆனால் குளிர்காலத்தில் பனியாக உறைந்து மற்ற பருவங்களில் பனிக்கட்டியாக மிதக்கும் 1 கோடி சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள பகுதியை வேறு என்னவென்று அழைப்பது? பசிபிக், அட்லாண்டிக், இந்து மகா சமுத்திரங்களை பூமத்திரைக்கு வடக்கு பகுதியாகவும் தெற்கு பகுதியாகவும் பிரித்து 6 கடல்களாக்கி அவற்றோடு ஆர்டிக் கடலையும் சேர்த்து 7 கடல் என்றும் அழைப்பதுண்டு. சில பூகோள ஆசிரியர்கள் தென் துருவத்தை சுற்றியுள்ள பகுதியை அண்டார்டிக் மகாசமுத்திரம் என்று சொல்வதை தெளிவான எல்லைகள் இல்லாத காரணத்தால் வல்லுநர்கள் ஏற்க மறுக்கின்றனர். இதை பசிபிக், அட்லாண்டிக் மற்றும் இந்து மகா சமுத்திரங்களின் தென்முனையாகவே கருதுகின்றனர். அடுத்த தலைப்பு embellish your English. Be correct and be sure. If the positive degree of an adjective ends in y preceded by a consonant, y becomes I followed by er and est in the comparative and superlative degrees. Example: happy, happier, happiest. If the positive degree is a word of one syllable ending in a consonant preceded by a vowel, the last letter becomes double followed by er and est in the other degrees. Red, redder, reddest. If the positive degree of an adjective has 2 or more than 2 syllables, comparative and superlative degrees are formed by adding more and most. Beautiful, more beautiful, most beautiful. Be a man of quotations. A good example has many times the effect of good advice. Mother is a matter of fact, father is a matter of faith.
God will speak only if you are willing to listen. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல், உச்சரிப்பு, பொருள். ஷேர், ஷேர், சிங்கம். ஹாத்தி, ஹாத்தி, யானை. தோத்தா, தோத்தா, கிளி. புலானா, புலானா, கூப்பிடுதல். பேஜினா, பேஜினா, அனுப்புதல். வாக்கியம், உச்சரிப்பு, பொருள். ஆப்னே ஷேர் கோ தேகா, ஆப்னே ஷேர் கோ தேகா, நீங்கள் சிங்கத்தை பார்த்தீர்களா? உஸ்னே ஹாத்தி கோ கிராயா, உஸ்னே ஹாத்தி கோ கிராயா, அவன் யானையை வீழ்த்தினான். இஸ்னே தோத்தை கி ஆவாஸ் சுனி, இஸ்னே தோத்தை கி ஆவாஸ் சுனி, இவன் கிளியின் ஓசையை கேட்டான். உன்ஹோனே டாக்டர் கோ புலாயா, உன்ஹோனே டாக்டர் கோ புலாயா, அவர்கள் டாக்டரை கூப்பிட்டார்கள். இன்ஹோனே கபர் பேஜா, இன்ஹோனே கபர் பேஜா, இவர்கள் செய்தி அனுப்பினார்கள். அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால். இந்திய அரசியல் சாசனப்படி அரசாங்கம் தனியார் சொத்தை கையகப்படுத்தும் போது கொடுக்கின்ற விலை குறைவானது அல்லது இப்படித்தான் கொடுக்க வேண்டும் என்று காரணம் கூறி சொத்துக்கு சொந்தக்காரர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். தன்னுடைய சொத்தை கையகப்படுத்த அரசுக்கு உரிமை இல்லை என்று எவரும் வாதிட முடியாது. கையகப்படுத்தும் சொத்துக்களை நிர்வகிக்க அரசாங்கம் தனியாக ஒரு வாரியத்தை ஏற்படுத்தலாம். செவ்வனே செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்துடன் 2-3 நிறுவனங்களை ஒன்றாக இணைக்கும் உரிமை அரசுக்கு உண்டு. பொதுநலன் கருதி கையகப்படுத்தப்பட்ட நிறுவனங்களின் பங்குதாரர்களை பொறுப்பிலிருந்து நீக்கும் உரிமை அரசுக்கு உண்டு. அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார். முற்றும் துறந்த முனிவர்கள் மத்தியிலும் வசிட்டனாய் விசுவாமித்திரனாய் இரு. உனக்கு ஆற்றல் இருந்தால் பொருள் படைத்த ஆட்சியாளர்களும் உன்னை வணங்கி நிற்பார்கள். அடுத்த தலைப்பு காதல் குறிப்புகள். நான் என் யூனியனுக்கு கொடுத்த வாக்கை உஷா காப்பாற்றி விட்டாள். எல்லோரும் அதிசயப்படும் வகையில் அதில் உறுப்பினராக சேர்ந்து விட்டாள். என்னுடைய யூனியனை சேர்ந்தவர்கள் என்னை பெருமையோடு பார்த்தார்கள். மற்ற யூனியன்களைச் சேர்ந்தவர்கள் பொறாமையோடு பார்த்தார்கள். இதற்கெல்லாம் காரணம் உஷாவிடம் எனக்கு இருந்த செல்வாக்கு தான். எனக்கு அது செல்வாக்காக படவில்லை, அழுத்தமான காதலாக தோன்றியது. மறுநாள் உஷா, இன்று மாலை என்னோடு டிஃபன் சாப்பிட வருகிறாய் என்று சொன்னேன். என்னை நிமிர்ந்து பார்த்தாள். எதுவும் சொல்லாமல் போய்விட்டாள். ஆனால் நான் எதிர்பார்த்தபடி அன்று மாலை என்னோடு ஹோட்டலுக்கு வந்து விட்டாள். உஷாவின் கவனமும் ஈடுபாடும் பேச்சில்தான் இருந்தன. நான் உன்னுடைய யூனியனில் சேர்வேன் என்று எப்படி உன் நண்பர்களிடம் வாக்கு கொடுத்தாய்? அவளுடைய கேள்வியில் வேகமும் கூர்மையும் இருந்தன. உன் மீது எனக்கு நம்பிக்கை இருந்தது என்று சொன்னேன். அதுதான் எப்படி நம்பிக்கை இருந்தது என்று கேட்கிறேன். அவள் எதிர்பார்த்த பதில் எனக்கு புரிந்துவிட்டது. காதலிக்கின்ற எல்லா பெண்களும் எதிர்பார்க்கின்ற பதில்தான் அது. நான் அவள் எதிர்பார்த்த வார்த்தைகளை சொல்லவில்லை. காதல் என்பது சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? ஆனால் பெண்களுக்கு அதை கேட்டால்தான் நிம்மதி. ஓர் ஆணின் மீது நம்பிக்கை. நிம்மதியும் நம்பிக்கையும் கிடைக்காத உஷா காஃபி சாப்பிடாமலே எழுந்து விட்டாள். நானும் எழுந்து விட்டேன். தேங்க்யூ உஷா என்று சொல்லிவிட்டு கிளம்பினேன். நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏமாற்றி விட்டோமா? அவமானப்படுத்தி விட்டோமா? அதன் பிறகு எங்கள் காதல் வளரவே இல்லை. ஆனால் அதுவரை வளர்ந்த காதல் இன்னமும் நெஞ்சை விட்டு போகவில்லை. அடுத்த தலைப்பு கவிதை. வெற்றி. தேர்வில் தேர்ச்சி, மாணவன் வெற்றி. வேலை கிடைத்தால் பட்டதாரிக்கு வெற்றி. மகளின் திருமணம் பெற்றோருக்கு வெற்றி. ஆண் பிள்ளை பிறந்தால் பெற்றவர்களுக்கு வெற்றி. அதிகாரி ஆனால் குமாஸ்தாவுக்கு வெற்றி. கட்சி ஜெயித்தால் தொண்டனுக்கு வெற்றி. முதல்வர் ஆனால் தலைவருக்கு வெற்றி. நல்ல மகசூல் விவசாயி வெற்றி. மக்களின் பசிபோக்கும் அரசுக்கு அதுவே வெற்றி. எல்லையில் சிப்பாய் எதிரியை வீழ்த்தினால் நாட்டுக்கு வெற்றி. எளியோர் வாழ வலியோர் வளைந்தால் மாந்தர்க்கு வெற்றி. வாழும் உயிர்கள் தர்மத்தை காத்தால் உலகிற்கு வெற்றி. எல்லா வெற்றிக்கும் ஒன்றே வழி, பிரபஞ்ச சக்தியை வணங்கு. அடுத்த தலைப்பு கட்டுரை. சமூகம். சமூகம் மோதி பார்த்து ஜெயிக்க முடியாவிட்டால் எதிரியோடு சமாதானம் செய்து கொள்ளும். அமெரிக்கா சக்தி வாய்ந்த நாடு, வல்லரசு என்று கூறுகிறோம். உலகத்திற்கே தான் போலீஸ்காரன் என்பது போல் மற்ற நாடுகள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று உபதேசிப்பது, அந்த உபதேசத்தை சம்பந்தப்பட்ட நாடுகள் மீது திணிப்பது, சாத்தியமானால் தனது செல்வாக்கை பயன்படுத்தி அந்த நாடுகளை மிரட்டி பணிய வைப்பது அமெரிக்காவின் வாடிக்கை. சீனா ஒரு கம்யூனிச நாடு. அங்கு அமெரிக்காவின் ஜனநாயகம், தனிமனித உரிமைகள், கருத்து, பேச்சு, எழுத்து சுதந்திரம் போன்ற கொள்கைகளுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. சீனாவை பொறுத்தவரையில் அரசாங்கம் சொல்வதை மக்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. 50 ஆண்டுகளாக அமெரிக்கா தன் பலத்தை எல்லாம் பயன்படுத்தி சீனாவை மாற்றுவதற்கு, அதன் கம்யூனிச ஆட்சி முறையை உடைப்பதற்கு முயன்று தோற்று போனது. இப்போது தன்னுடைய நாட்டிற்கு வியாபார லாபம் கிடைத்தால் போதும் என்ற முடிவுக்கு வந்து சீனாவில் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்து லாபம் சம்பாதித்து திருப்தி அடைகிறது. பசியும் பட்டினியும் வறுமையும் கோடிக்கணக்கான மக்களை வாட்டும் போது அந்த நாட்டிற்கு ஜனநாயக உரிமைகளால் எந்த பயனும் கிடையாது என்ற சீனாவின் கருத்தை அமெரிக்கா மௌனமாக ஏற்றுக்கொண்டு விட்டதோ? பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1. தமிழில் இருந்துதான் கன்னடம் வந்தது என்று கமலஹாசன் சொன்னதற்கு கர்நாடகாவில் தோன்றியுள்ள எதிர்ப்பு பற்றி உங்கள் கருத்தைச் சொல்வீர்களா? எனக்கு தெரிந்த வரையில் சமஸ்கிருதம் ஆரிய மொழி, பிராகிருதம் திராவிட மொழி, தமிழ் கன்னடம் உட்பட இந்தியாவில் உள்ள எல்லா திராவிட மொழிகளும் பிராகிருத மொழியிலிருந்தே தோன்றின. எது எப்படியாயினும் கமலஹாசனின் தைரியத்தையும் மன உறுதியையும் நான் பாராட்டுகிறேன். கேள்வி 2. பிரபஞ்ச சக்தியை ஒரே வாக்கியத்தில் விளக்க முடியுமா? பிரபஞ்ச சக்தி எப்போது தோன்றியது? எப்போது செயல் இழக்கும்? நாம் வாழும் பிரபஞ்சத்தின் தோற்றத்திற்கும் இயக்கத்திற்கும் பிரபஞ்ச சக்தியே காரணம். பிரபஞ்ச சக்திக்கு ஆரம்பமும் அந்தமும் கிடையாது. கேள்வி 3. நம்பிக்கையைப் பற்றி ஒரு பாட்டு பாடுவீர்களா? யானையின் பலமெதிலே தும்பிக்கையிலே, மனிதனோட பலமெதிலே நம்பிக்கையிலே. யானையின் பலமெதிலே தும்பிக்கையிலே, மனிதனோட பலமெதிலே நம்பிக்கையிலே. நம்பிக்கைதான் விளக்கு இரு கண்ணிழந்த நமக்கு, நம்பிக்கைதான் விளக்கு இரு கண்ணிழந்த நமக்கு. ஆதி மனிதன் கடலை கண்டு பயந்ததும் உண்டு, அடுத்து வந்த மனிதன் கொஞ்சம் துணிந்ததும் உண்டு. பயந்து போன மனிதன் அந்த கரையிலே நின்றான், துணிந்தவனோ படகு கட்டி கடலையும் வென்றான். அந்த நம்பிக்கைதான் விளக்கு இரு கண் இழந்த நமக்கு. கண்கள் பார்க்கவில்லை என்றால் இதயம் பார்க்கட்டும், நம்மை கடவுள் பார்க்கவில்லை என்றால் காலம் பார்க்கட்டும். 3 கண்கள் கடவுளுக்கு வந்ததில்லையோ, அந்த 3வது கண்ணம் மனதில் இல்லையோ. யானையின் பலம் எதிலே தும்பிக்கையிலே, மனிதனோட பலம் எதிலே நம்பிக்கையிலே. பாவத்திற்கு தண்டனையா பார்வை போனது, கண் பார்வை உள்ள மனிதர் தானே பாவம் செய்வது. ஏற்ற தாழ்வை மறப்பதற்கோ குருடரானது, நம் எல்லோருக்கும் எங்கிருந்து உறவு வந்தது. யானையின் பலம் எதிலே தும்பிக்கையிலே, மனிதனோட பலம் எதிலே நம்பிக்கையிலே. அடுத்தவனை கெடுப்பவர்கள் அறிவு குருடர்கள், பெற்ற அன்னையையும் மறப்பவர்கள் அன்பு குருடர்கள். அனைத்தவனை வெறுப்பவர்கள் நன்றி குருடர்கள், நாம் ஆண்டவனால் படைக்கப்பட்ட பிறவி குருடர்கள். யானையின் பலம் எதிலே தும்பிக்கையிலே, மனிதனோட பலம் எதிலே நம்பிக்கையிலே. நம்பிக்கைதான் விளக்கு இரு கண் இழந்த நமக்கு. மீண்டும் சந்திப்போம் வாசுகி. பாய் சார். நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.